அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 27/8/2021 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம் 11ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 8:17 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:51 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மேஷத்தில் சந்திரன். உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் அமர்ந்து காணப்படுகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்று செவ்வாயும் சூரியனும் அமர்ந்துள்ளனர். இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் அனைத்து முக்கிய காரியங்களையும் செய்யாமல் தள்ளிப்படுவது நல்லது. முக்கிய செலவுகளையும் தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக இன்று அமையும். எனவே நீங்கள் இன்று பொறுமையை கடைபிடித்து கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கும். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். நீங்கள் சக்தி மிகுந்தவராக காணப்படுவீர்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் இன்று துரிதமாக வழக்கத்தை விட பாதி நேரத்திலேயே முடிக்கக்கூடிய தினமாக அமைப்பெறுவீர்கள். இருந்தாலும் நீங்கள் முக்கிய காரியங்களை மட்டும் இன்று செய்வது மிகவும் நல்லது. மற்ற காரியங்களை செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதால் சற்று கவனமாக இருப்பவும். வழக்கமான காரியங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதில் எந்தவித தயக்கமும் காட்ட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் ஒரு மனநிலையில் இருக்காது என்பதால் சற்று புதிய செயல்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு 2 நாட்கள் தள்ளி அதை செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். இன்றைய தினம் உங்களது பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுங்கள். வெளியே செல்லும் போது ஆசீர்வாதங்கள் முக்கியமாக பெறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த பயனை உங்களது பெற்றோரின் ஆசீர்வாதத்தின் மூலமாக பயனடைவீர்கள். குழந்தைகள் அல்லது உங்களை விட குறைந்த அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருவதாக அமையும். மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ரொமான்டிக்கான நல்ல நினைவுகள் ஆக்கிரமித்து காணப்படும். பழைய ரொமான்டிக் நினைவுகள் இன்று உங்களது மனதில் அடிக்கடி வரும். சிலருக்கு இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைய தினம் உங்களது தொழிலில் செலவிடும் நேரத்தை விட உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமாக நேரத்தை செலவிட நீங்கள் விரும்புவீர்கள். இது இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்து செயல்படுவது நல்லது. நீங்களாக முன்வந்து கருத்துக்களை தெரிவிப்பது சில வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். உங்களது கருத்துக்களில் உண்மையாகவே இருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். எனவே இன்றைய தினம் உங்களது கருத்தை நீங்கள் பொறுமையுடன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தகுந்த நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை வெளிப்படுத்துவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அமைதி காப்பது மிகவும் நல்லது. 2 நாட்களுக்கு அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த இன்று தியானங்கள் மற்றும் இறை வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். சிறப்பான நல்ல பலனை இன்று பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழக்கமான பணிகளில் மிக விரைவான துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்தியை பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் சில நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஜோதிடத்தில் நான் சில எதிர்மறையான கருத்துக்களை கூறும் பொழுது மற்றவர்கள் வருத்தப்பட வேண்டாம். அனைவருக்குமே இந்த எதிர்மறையான விஷயங்கள் பொருந்தாது. அவரவர் ஜாதக அமைப்பை பொறுத்து இது மாறுபட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நான் கூறும் எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் இன்று ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாதவை மட்டும் செய்யாமல் இருந்து விட்டால் இன்றைய நாளை உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே எதிர்மறையான கருத்துக்களுக்கு சற்று மதிப்பு கொடுத்து அதை நீங்கள் இன்று செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம். சில அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் சில தாமதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சக்தியை பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது, விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல வெற்றியை தருவதாக அமையும். இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலமாக ஒருவித தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் இன்று தானுண்டு உங்களின் வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல தொடர்ந்து செய்யலாம். எந்தவித கவலையும் பட தேவையில்லை. சற்று கவனமாக கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது. உங்களது தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதில் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. பத்திரம் சார்ந்த பணிகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் உங்களது கருத்துக்களை தெரிவிப்பது மிகவும் நன்மை பயக்கும். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பொறுமை காப்பது மிக மிக அவசியமான ஒன்று. இதை மனதில் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாக அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.